ஆர்டினோ யூனோ. ஓகே, இந்த ஆர்டினோ யூனோ ஓப்பன் சோர்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டினோ யூனோ வச்சு நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டினோ யூனோவில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூஎஸ்பி போர்ட். ஓகே, இந்த யூஎஸ்பி போர்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இப்போ கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த யூஎஸ்பி போர்ட் மூலிமா தான் ஆர்டினோ போர்டுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் பவர் சப்ளைவும் இந்த யூஎஸ்பி போர்ட்லேருந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஓகே, இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா டைமிங்கை கால்குலேட் பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எல்இடி பல்ப் வந்து எனக்கு 1 மினிட் எரியணும், 1 மினிட் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நான் அது கொடுக்குறேன்னா அந்த டைமிங்கை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் ஆகுது. ஓகே, எப்படி அது டைமிங்கை கால்குலேட் பண்ணுது அப்படின்னா, கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தும். ஒரு வைப்ரேஷன் ஏற்படுதுன்னா அது இன்ன டைமிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலிமா தான் என்ன பண்ணுன்னா டைமிங்கை கால்குலேட் பண்ணும். அடுத்ததாக என்னென்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஓகே, இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வோல்டேஜை ரெகுலேட் பண்ணுறதுக்காக. எப்படி ரெகுலேட் பண்ணுன்னா, இப்போ அதிகப்படியான பவர் சப்ளை இந்த போர்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த போர்டுக்கு எதுவும் ஆகாமல் என்ன பண்ணுன்னா அந்த வோல்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது என்னென்னா பவர் பட்டன். ஓகே, இந்த பவர் பட்டன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேட்டரி மூலிமா இந்த ஆர்டினோ போர்டை பவர் சப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் தான் இந்த பவர் பட்டன் போர்ட். அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஜிட்டல் அண்ட் அனலாக் பின்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ டிஜிட்டலுக்கும் அனலாக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம்னா டிஜிட்டல் வாக்கும் யூஸ் பண்ணுறோம், அனலாக் கிளாக்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது நம்ம டைம் கேட்குறோம். அப்போது அந்த டிஜிட்டல் வாட்சால் என்ன பண்ண முடியும்னா டைமை அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இதே அனலாக் வாட்சால் என்ன பண்ண முடியும்னா அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம வேல்யூ சொல்ல முடியும். அப்போது எந்தெந்த காம்போனண்ட் எல்லாமே அக்யூரேட்டாக வேல்யூ சொல்ல முடியுதோ அந்த காம்போனண்ட் எல்லாத்தையுமே நம்ம டிஜிட்டல் பின்னில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அப்போது எந்தெந்த வேல்யூவால் அக்யூரேட்டாக அதோட வேல்யூவை சொல்ல முடியாமல் அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியுதோ அந்த பின் எல்லாத்தையுமே நம்ம அனலாக் பின்னில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது பவர் போர்ட்டல். ஓகே, இந்த பவர் போர்ட்டலில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த ஆர்டினோ போர்ட்லேருந்து வேறு எந்த டிவைஸ்க்காவது பவர் சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பவர் போர்ட்டல் மூலிமா தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த பவர் போர்ட்டில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ரீசெட், 3.3 வோல்டேஜ், 5 வோல்டேஜ், கிரவுண்டு. இந்த கீ பாயிண்ட்ஸ் தான் இந்த பவர் போர்ட்டலில் இருக்கும். அடுத்தது ரீசெட் பட்டன். ஓகே, ரீசெட் பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இப்போது இந்த போர்டில் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, திருப்பி ஸ்டாப் ஆகிடு, திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி அந்த ப்ரோக்ராம் நமக்கு ஃபஸ்ட்லேருந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது ஏஆர்இஎஃப். ஓகே, இந்த ஏஆர்இஎஃப் பின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆர்டினோ போர்ட்லேருந்து அவுட்புட் சிக்னல், அதாவது அனலாக் அவுட்புட் சிக்னலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏஆர்இஎஃப் பின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசிஎஸ்பி பின். ஓகே, இந்த பின் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஆர்டினோ போர்டில் இருக்கிற காம்போனண்ட் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு பேசிக் ப்ரோக்ராம் வந்து இந்த போர்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த ப்ரோக்ராமையே நம்ம ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐசிஎஸ்பி பின்னில் தான் நம்ம பண்ணணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு டிவைஸ். ஏன்னா இந்த மொத்த ஆர்டினோ போர்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான். பிரெயின் ஆஃப் ஆர்டினோ யூனோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது, ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ அந்த ஸ்விட்சை ஆன் ஆஃப் பண்ணுற எல்லா கண்ட்ரோலுமே இந்த மைக்ரோ கண்ட்ரோல்குள்ளே தான் நடக்கும். ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் ஆர்டினோ யூனோனா என்ன, அதில் இருக்க பார்ட்ஸை பற்றி ஃபுல் சீரியஸ் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆர்டினோ யூனோவை எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.